ஷூட்டிங் அப்படின்னாலே சென்னையில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனா சென்னையை விடவே தமிழ்நாட்டுல இருக்க இந்த ஊர்ல தான் அதிகமான சினிமா ஷூட்டிங் நடக்குதாம். சென்னையில நிறைய ஸ்டுடியோக்கள்லாம் இருக்கிறதால அங்க பிரம்மாண்டமா செட் எல்லாமே போட்டு ஷூட்டிங் நடத்துவாங்க. அதுவே ஏதாவது ஒரு கிராமத்து கதையம்சம் இருக்க மாதிரி படங்க எடுத்தாங்க அப்படின்னா எல்லா இயக்குநர்களோட மனசுலயுமே முதல்ல வர்றது இந்த பேராதான் இருக்கும். அந்த ஊர் தான் தமிழ்நாட்டோட மினி கோடம்பாக்கமாவும் இருந்து வருது. தமிழ்நாட்டோட ஃபேவரட்டான ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்க அந்த ஊர் வேற எதுவும் இல்ல, பொள்ளாச்சி தான். அங்க மட்டும் 1500க்கும் மேற்பட்ட படங்களோட ஷூட்டிங் நடைபெற்று இருக்காம். குறிப்பா 5000க்கும் மேற்பட்ட பாடல்கள் அங்க படமாக்கப்பட்டிருக்காம். இங்க தமிழ் படங்கள் மட்டும் இல்லாம ஹிந்தி மலையாள படங்களும் படமாக்கப்பட்டிருக்கு. இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியா பொள்ளாச்சி இருக்கிறதால அங்க அதிக அளவுல சினிமா படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா நடைபெற்றுட்டு வருது. தமிழ் சினிமால பிளாக் பஸ்டர் ஹிட்டான பல படங்களும் பொள்ளாச்சியில தான் படமாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சூரியவம்சம், நாட்டாமை, ஃப்ரெண்ட்ஸ், தூள், பொன்னியின் செல்வன், சங்கரோட ஐ, விஷால் நடிச்ச ஆம்பளை, வெடி, சுந்தர்சி இயக்குன வின்னர், மதகத ராஜா, அரண்மனை, விஜயகாந்த் நடிச்ச சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பொள்ளாச்சியில தான் படமாக்கப்பட்டிருக்கு. பொள்ளாச்சியை ராசியா எடுத்துட்டு அங்க தவறாம படப்பிடிப்பு நடத்துற சில இயக்குநர்களும் இருக்காங்க. அதுல முக்கியமானவர் சுந்தர்சி. அவரு தன்னோட படங்களோட படப்பிடிப்பை தவறாம அங்க நடத்துவாரு. இந்தியால கோகனட் கேபிட்டலாவும் பொள்ளாச்சி பாத்தீங்கன்னா இருக்கு. அங்க விளைய இளநீருக்கு இந்தியா முழுவதுமே பாத்தீங்கன்னா மவுஸ் இருக்கு. பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா ஆலியார் அணை, மங்கி ஃபால்ஸ், அமராவதி அணை, நல்லமுடி பூஞ்சோலை, அம்பராம்பாளையம், டாப் ஸ்லிப் யானைகள் கேம்ப், திருமூர்த்தி மலை, ஆத்துப்பாறை இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஏராளமான படங்களும் படமாக்கப்பட்டிருக்கு. இதனாலேயே தமிழ்நாட்டோட ஃபேவரட்டான ஷூட்டிங் ஸ்பாட்டா பொள்ளாச்சி இருக்கு. சோ இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்டேட்ஸ்க்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.